அனைவருக்கும் வணக்கம். மரமும் செடியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாவரம் கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி அல்லது ஓமவள்ளி அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படக்கூடிய இந்த தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இது பரவலாக காணப்படுது. இதை இங்கிலீஷில் மெக்சிகன் மின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூரவள்ளி இதோட வாசனையின் காரணமாகவே இந்த பேரை பெற்றிருக்கு. கற்பூரவள்ளி அப்படிங்கிற பேர் இதுக்கு வந்திருக்கு. கற்பூரம் அப்படிங்கிறத பொதுவாக வாசனை மிகுந்த ஒரு பொருளை குறிக்கிறதுக்காக கற்பூரம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. இது அதிக அளவில் வாசனை தரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறதுனால இதை கற்பூரவள்ளி அப்படிங்கிற பேரில் அழைச்சதாக சொல்லுவாங்க. இந்த செடியோட அனைத்து பாகங்களும் பயனுள்ள வகையில் இருக்கும். இதோட வேர், தண்டு, அப்புறம் இதோட இலைகள் இது எல்லாமே மூலிகை தன்மை கொண்டது, மருத்துவத்துறையில் பயன்படக்கூடியது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தாவரத்தை வச்சு நமக்கு தேவையான சில மருந்துகளை தயாரிச்சுக்கலாம். சளி பிடிச்சிருக்கு, ஜலதோஷம், இருமல், சளி இந்த போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது இதோட இலைகளை பறித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை காய்ச்சி வடிகட்டி குடிக்கும்போது நமக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் இது சரியாகுது. அப்புறம் இந்த தாவரத்தோட இலைகளோட சாறுகளை நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும்னா வியர்வை அதிகமாகும். இது ஒரு வேர்வை சுரப்பியாகவும் செயல்படுகிறது. அப்புறம் இது இந்த தாவரத்தோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சிறுநீர் பெருக்கத்தை அதிகரிக்கும் தன்மை இந்த மூலிகைக்கு இருக்குது. நம்ம டெய்லியும் ஒரு சளி பிடிச்சிருக்கு, ஒரு இருமல் அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போகாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மூலிகைகளை வச்சு கஷாயம் செஞ்சு குடிக்கும்போது அது ரொம்பவே நல்ல பயன்களை கொடுக்கும். தினமும் ஒரு தாவரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஓமவள்ளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு செடியோட மரமும் செடியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.